ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பத்மாவோட மனசை மாற்றிடுறாங்க. இப்படி உங்களை உங்கள் அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி ஒரு நாடகம் போட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் அதையும் நம்ம பத்மா நம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இப்படி உங்கள் தங்கச்சியை உங்கள் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் போட்ட நாடகம் தான் இது, எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் யாருமே நம்பாமல் மகாலிங்கத்தையும் அவங்க ஒய்ஃபையும் விரட்டி அடிச்சிடுறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து விஷயத்தை புவனேஸ்வர்கிட்டையும் அவங்க அண்ணன்கிட்டயே சொன்னதும், சரி இனி இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் சாரு மட்டும்தான், சாரு போடுற நாடகத்தாலேயே ரகுராம் வந்து பதில் சொல்லி ஆகணும், என் வாழ்க்கைக்கான விடையினேங்கிற மாதிரி சாரு தான் ரகுராம் கிட்ட கேட்கணும் அப்படின்னதும் மகாலிங்கமும் சரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில் போன சாரு நேராக வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க, இப்போ எல்லாமே உன் கையில் தான் இருக்குமா, நீ போடுற நாடகத்தில் ரகுராமே இறங்கி வந்து சீனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்றது. சரிப்பா என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சாரு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஜானகி வீட்டுக்கு வராங்க. என்னம்மா இப்போ தான் உன் அம்மா அப்பா வந்து போனாங்க, நீ இதுக்கு இப்போ வந்திருக்கா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டதும், என்ன பாட்டி எல்லாரும் யாரும் ஒருத்தையான்னு நினச்சிட்டீங்களே, இவ்வளோ நாளாக நான் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தேன், அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னதும் பத்மா பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உள்ள அம்மாச்சாரோ இல்லை யாரும் உள்ளே வரக்கூடாது, இங்கே பாரு அதான் உங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, பின்ன எதுக்கு இங்கே வந்திருக்கமா, கிளம்பு அப்படின்னு மணி சொன்னதும், இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டை நான் என் சொந்த வீடாக தான் நினச்சி வாழ்ந்துட்டேன், சீனு கூடவே நான் வாழ்கிற மாதிரி நிறைய கனவுகள் கண்டுட்டேன், அப்படிப்பட்ட என்ன துரத்துறீங்க, இங்கே பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பெரியவங்க நீங்கள் போட்ட சண்டையில் நான் என்ன பண்ணுவேன், என்னை பற்றி யாருமே யோசிக்கல, நான் சீனுக்காக உயிரையே கொடுக்க போனேன், சீனு மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன், பெரியப்பா இங்கே பாருங்க பெரியப்பா, எந்த மரத்தடியிலிருந்து நீங்கள் என் வாழ்க்கைக்கு கல்யாணமே என் வாழ்க்கையில் கல்யாணமே நடக்கான்னு தீர்ப்பு கொடுத்தீங்களோ, நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு தீர்ப்பு சொல்லணும், இங்கே பாருங்கள் என் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது பெரியப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னதும் உடனே நம்ம ரமணி பாட்டிலாம் அதிர்ச்சியாகிறாங்க. சாரு நீ உள்ள வாமா, யாரும் உள்ளே வரக்கூடாது, இங்கே பாரு சாரு வெளியில் போ அப்படின்னதும் என்னோட கேள்விக்கான பதில், பெரியப்பா நீங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த மரத்தடியில் வந்து சொல்லியே ஆகணும், இல்லையா அந்த மரத்தடியிலேயே நான் என் உயிர் போகும் வரைக்கும் இருப்பான் அப்படின்னுட்டு சாரு அழுதுகிட்டே நேராக ஓடி போய் பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து நடக்கிற அந்த மரத்தடியிலே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு போறான் அண்ணன், சாரு பாவம் தான் அண்ணன், யோசிச்சு பாருன்னு, பெரியவங்க நாம போட்ட சண்டையில் சின்ன பொண்ணு அவன் என்ன பண்ணுவா, சொல்ல போனா இந்த வீட்டில் அவன் மருமகளாவே வாழ்ந்துட்டான்னு, பாவம் அண்ணன் இங்கே பாரு, அதெல்லாம் பாவம் பார்த்தா சரி வராது பத்மா உள்ள போ அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அது கொட்டுற மலையில நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மகாலிங்கமும் அவங்க அம்மாவும் வராங்க. சாரு என்ன ஆச்சுமா அப்படின்னதும் நடந்த விஷயத்த சாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, என் கேள்விக்கான விட கிடைக்கும் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறதும் உடனே மகாலிங்கம், ஐயா இங்க பாருங்க ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி கேள்விக்குறியில வந்து நிக்க அப்படின்னது, என்ன லிங்கம் நீ தானே இப்படி சம்மந்தம் வேணா கல்யாணம் வேணான்னு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இப்போ அவங்க மேல பழி போட்டுற உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க கேட்டுட்டு இருக்காங்க. தப்பு தான் ஐயா, பத்மா மாவா அவங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் போட்ட நாடகம் தான் இது, இதை சொல்லியும் என் பொண்ணை ஏத்துக்காம இருக்காங்க, நாங்க பெரியவங்க போட்ட சண்டையில் என் பொண்ணு தான் பாதிக்கப்பட்டுட்டா, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு மகாலிங்கம் வந்து வேற லெவல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா உடனே நம்ம பெரிய அந்த ஊர் தலைவர்கள் வந்து, சரி நீ அழாத, நாங்கள் ரகுராம் ஐயா கிட்ட பேசுகிறோம் அப்படின்னுட்டு அன்னைக்கு விடிச்சதும் நேராக ரகுராம் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு, இங்கே பாருங்க ஐயா, அந்த பொண்ணு உங்கள் மீது பிராதம் கொடுத்துருக்கு, இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையும் உங்கள் கையில் தானா இருக்கு, இப்போ என்னையா முடிவெடுக்க போறீங்க அப்படின்னதும், சரி நான் பஞ்சாயத்துக்கு வரேன் அப்படின்னதும் உடனே எல்லாருமே கிளம்பி பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சமந்தி நான் உங்களை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லலை, என் பொண்ணு கஷ்டப்படுறா சமந்தி, நைட்டு பூரா குற்ற மலையிலே இங்கே இருந்து சம்மந்தி, உடம்புக்கு ஒன்றும் ஆயினா நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு இல்லாத உலகத்துல நான் எப்படி சம்மந்தி வாழுவேன், இங்க பாருங்க நான் பண்ண தப்புக்கோ நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலோ நான் மனசார ஏத்துக்கிறேன், ஆனா என் பொண்ணு சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, அவளோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்க சம்மந்தி, அவளுக்கான ஒரு நல்ல தீப்பை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு மகாலிங்கம் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து, இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க ஒரு விஷயத்த முடிவெடுக்க முதல் உங்க பொண்ணு கிட்ட கேட்டிருக்கணும்ல,
சொன்னல கேட்டீங்களா? இல்ல பத்திரிக்கையை கிழிச்சு கல்யாணமும் வேணாலும் முடிவெடுத்துட்டு இப்போ கழுவுன கையை மறுபடியும் துடைக்க சொன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க மகாலிங்கத்தா. அதை சொன்ன இல்ல, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அங்க இருக்கிற தலைவர்கள், ஐயா பாவம் ஐயா, அதானே பெரியவங்க போட்ட சண்டையில சின்ன சிறுசுக என்ன பண்ணுவாங்க பாருங்க ஐயா, அந்த பொண்ணு சீனுவுக்காக உயிரியை கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு, என்ன பண்றது, மன்னிச்சு மறுபடியும் சீனுவுக்கு சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு ஒருக்காரங்க சொன்னதும் அதுல ஒருத்தங்க வந்து எப்படிங்க பண்ண முடியும், அதான் சீனுவும் மாயாவும் ஊரை விட்டு போகணுன்னு இந்த ஊர் ஃபுல்லா வந்து பறையிட்டுல, ஒரு வேளை சீனுவும் சாருவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ மாயாவுக்கு எப்படிங்க மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு சைடும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து போதும் நிறுத்துங்க, இங்க பாருங்க, ஏதோ பெரியவங்க முட்டாள்தனமா சின்ன சிறுசுகள மனசை புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டாங்க, அதுக்காக நாம மறுபடியும் செஞ்ச தப்பையே பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு நான் வந்து இவர் பொண்ணை வந்து ஏத்துக்கிட்டேன்னா நாளைக்கும் இதே மாதிரி சண்டை போட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ரகுராம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இனி என் பசங்க வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேயா, தயவு பண்ணி இன்னும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மகாலிங்கம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து இங்க பாருங்க, நடந்து போச்சு, அதான் நானே சொல்றேன்ல, பேசாம அவங்க பொண்ணை நம்ம சீனுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிறதும் அவ்வளோ ஈஸியா இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது பத்மா. சரி, அவங்க பொண்ணு மனசை பாக்குறியே, உன் பையன் மனசை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னன்னு சொல்ற, எனக்கு புரியல. இங்க பாரு, இப்போ சாரு வந்து பாவம், அவ சீனுவுக்காக உயிரே கொடுக்கா, அது இதுன்னு தானே இப்போ சீனுவுக்கு சாருவுக்கோ கல்யாணம் பண்ண நினைக்கிறா. ஆமாண்ணே, சரி, அடுத்தவ பொண்ணை பாக்கியே உன் சொந்த பையனே தான் காதலிக்கிற பொண்ணுக்காக உயிரை விட போயிருக்கா. அவ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன் பையன் பொணமா இருந்திருப்பான். உன் பையனை பத்தி ஏன் பத்மா நீ யோசிக்கல அப்படின்னு நம்ம ரகுராம் கேட்டது பத்மாவுக்கு அப்போதான் புத்தியே பிடிப்படுது. ஆனா அது வந்து அப்படின்னும் போது, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்க, அதுவும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கணும், அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்களை யோசிக்கணும். இங்க பாரு, நீ சாருவை யோசிச்ச அளவுக்கு உன் பையனை யோசிக்காம விட்டுட்டியே. இப்போ நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி சீனுவுக்கு சாருவுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆனா இதுல பாதிக்கப்பட போறது கண்டிப்பா 3 பசங்க தான். ஒன்னு மாயா, இன்னொன்னு சீனு, இன்னொன்னு சாரு. இன்னொரு வாழ்க்கையே பார்க்க முடியாம மாயா தவிக்க, எங்கால மாயாவை மனசுல வச்சுட்டு சாருவை ஏத்துக்க முடியாம சீனை தவிப்பான். சொல்லு, இதுல பாதிக்கப்பட போறது 3 பேர் வாழ்க்கை தான். அதனால நான் சொல்ற தீர்ப்பு இதுதான். இங்க பாரு, நம்ம குடும்பத்தை மதிச்சுதான் நம்ம பசங்க அவங்களோட காதலை வந்து தியாகம் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்தா நாம ஏன் அவங்களோட மனசை புரிஞ்சு நம்ம கௌரவத்தை வந்து தியாகம் பண்ணக்கூடாது. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இனி நடக்க போற கல்யாணம் நம்ம சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் நடக்கும் அப்படின்னதும் சீனு மாயா நம்ம ஜானகி எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. மகாலிங்க ஃபேமிலியும் இங்கால சாருவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செம அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காங்க. பெரியப்பா, என்ன தீர்ப்பு இது? ஃபர்ஸ்ட் சீனுவை எனக்கு தானே பேசி வச்சிங்க. இங்க பாருமா, பேசி வச்சது முக்கியம் இல்ல, அந்த டைம் சீனு மாயாவை காதலிச்சிருக்கா, அதை என்கிட்ட சொல்லவே இல்லம்மா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கு நான் பேசி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ரகுராம் சொன்னதும், அப்படின்னா என் வாழ்க்கைக்கான பதில் என்ன? இங்க பாருமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சீனுவை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா சீனு இன்னும் மனைவியா ஏற்று வாழ மாட்டான். சொல்லு, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படின்னு ரகுராம் வந்து விடுத்து